27ஆம் தேதி கரூர்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில மிகப்பெரிய கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி, அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல இறந்து போயிட்டதா எல்லாத்துக்குமே தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் தலைவர் விஜய் தான் அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றம் சாட்ட, இன்னொரு தரப்பினர் அங்க காவல்துறை வந்துட்டு கரெக்டான பாதுகாப்பு வழங்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றத்த வைக்கிறாங்க. அதுபோக ஆளும் கட்சி எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு ஒரு தரப்பினர் குற்றம் சொல்றாங்க. தேவையில்லாம ஆம்புலன்ஸை இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் அனுப்பிச்சி விடுறாங்க. அதுபோக கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது சில பகுதிகளில் கிட்டத்தட்ட அனைத்து ஏரியாக்களையும் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஒரு சாமானியனா நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டத்துக்கு 10,000 பேருக்கு தான் அனுமதி வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக விஜய் அவர்கள் 12 மணிக்கு வர்றதா இருந்துச்சு. ஆனால் அவர் வந்தது 7 மணி அந்த டைமுக்கு தான் வந்ததாகவும் பலரோட குற்றச்சாட்டாக இருக்குது. என்னோட கேள்வி என்னென்னா, மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்குள்ளேயே கிட்டத்தட்ட 50,000 பேர் அந்த இடத்துல வந்துட்டதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட்டு உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியல அப்படின்னா அவங்க ஒரு வேலை செய்யாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? காவல்துறை என்ன சொல்கிறாங்க, 10,000 பேருக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காவல்துறை அங்கே தான் இருக்காங்க. பொதுமக்கள் அவ்வளோ வந்துக்கிட்டே இருக்காங்க. ஈவினிங் 3 மணிக்கெல்லாம் ஒரு 50,000 கிராஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இவ்வளோ மக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் போலீஸ் ஃபோர்ஸு ஏன் அவங்க கொடுக்கல? எல்லாருக்குமே தெரியும், இந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டை ஆளுங்கட்சியினரும் சரி எதிர்கட்சியினரும் சரி உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உடனுக்குடன் எல்லா செய்திகளும் அவர்களே சென்றடைந்திருக்கக்கூடும். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒன்று தான். அரசியல்னாலே அடுத்தவனை குறை சொல்கிறது தானே ஃபஸ்ட்டு வேலை. அப்படின்னா ஆளும் கட்சி இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்றதான் என்னோட கேள்வி. பொதுமக்களே, உங்களுடைய கேள்வியும் இதுதான் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சம்பவத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆளுங்கட்சியினர் அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க அப்படி தான் எனக்கு தோணுது. சரி, ஓகே, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் விசாரணைக்கு அப்புறம் வர்ற ரிப்போர்ட்டை வச்சு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பொதுமக்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் போய் எதனால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க? ஒரு சேஃபான இடத்துல இருந்து நீங்கள் பார்க்கலாம், இல்லை நீங்கள் வீட்டிலேருந்தே லைவான நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். மக்களை ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் தான். சம்பவத்தை சைலண்டாக செய்யுங்க, இப்படி வைலண்டாக கொண்டு போக வேண்டாம். இதில் வேற தலைவர் விஜய் அவர்களை கைது பண்ண போகிறதா பொருளி கிளம்பிக்கிட்டு இருக்கு. அப்படி கைது பண்ணினால் இந்த தமிழகத்தோட இளைஞர் பட்டாளத்தை கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு பார்க்கும். மொத்த இளைஞர்களும் ஒன்று கூடிட்டாங்க, தொட்டா தூள் பறக்கும். இதுதான் உண்மை. முதற்கட்டமாக கரூர் மாவட்ட செயலாளரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்று நடக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. என்ன புரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்.